ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை ராசிக்கு 4ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவானுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். இவர் அர்த்தாஷ்டமம் என்ற 4ஆம் இடத்தை விட்டு விலகி இப்பொழுது 5ஆம் வீட்டுக்கு போக இருக்கிறார். சரி, விருச்சிக ராசிக்காரர்கள் முதலில் 7.5 சனியில் தவித்தார்கள். ஒரு 2.5 வருடம் மூச்சு விட்டது. அதற்குள் திரும்பவும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறார்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7-8 வருஷமாவே எங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நிறைய விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்காரர்களுக்கு சத்ரு தொல்லை என்று சொல்லக்கூடிய எதிரிகள் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள், சில தீராத வியாதிகள் அனைத்தும் இது நாள் வரை இருந்தது. இப்பொழுது 4ஆம் இடத்திலிருந்து சனி விலகும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் இது நாள் வரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் என்பது ஏற்படும். இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களாக இருந்தாலும் அல்லது இவர்கள் வாங்கி வைத்திருந்த அந்த காலி இடங்களாக இருந்தாலும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் வம்பு வழக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியில இந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை, அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குது, அப்ரூவல் கிடைச்சாலும் லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் கிடைச்சாலும் எனக்கு நிறைய டென்ஷன் வருகிறது, பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதனை தாண்டி வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று ஏராளமான பிரச்சனைகள் இவர்களது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் அதிகம் இருக்கிறது. இது தொடர்பாக சத்துரு தொல்லை, இதன் மூலம் வம்பு வழக்கு. இதற்காக நாம் பல முறை முயன்றோம். பணம் செலவானது மட்டும்தான் மிச்சம். ஆனால் ஒரு தீர்ப்பு என்பது அனுகூலமாக வரவில்லை. இதனால் நான் முடங்கிவிட்டேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும், எதிரிகளை நானே எனக்கு உருவாக்கி கொண்டேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும் இவர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் தரமான வெற்றி என்பது குறிப்பாக சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வேகமாக நடக்கும். இதனால் இவர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடலாம்.
பிறகு சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதனால் இவர்களது முயற்சிகளில் வெற்றி, வெளிநாட்டு தொடர்பு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அதன் மூலம் நிரந்தரமான வருமானம் பெறுவது, இவர்களது வாகனங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைப்பது, வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குவது, புதுப்பித்துக் கொள்வது, இவர்கள் சார்ந்த இவர்களது சொத்துக்களுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பொலிவு பெறுவது, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து கொள்வது போன்று பல விதங்களில் அனுகூலமான பலன்கள் இவர்களது மாத்துர் ஸ்தானம், அதாவது தாயார் வகைரா வயதை அனுசரித்து அது பதவி உயர்வாக இருந்தாலும், வருமான உயர்வாக இருந்தாலும், உத்தியோக உயர்வாக இருந்தாலும், அல்லது வேலை மாற்றமாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அல்லது நோயிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் படிப்படியாக கண்டிப்பாக நடக்கும். பிறகு சனி பகவான் 11ஆம் வீட்டின் அதிபதியான லாபஸ்தானாதிபதியான புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலும், புதனின் வீட்டை, அதாவது 11ஆம் வீட்டை, லாபஸ்தானத்தை சமசப்தமமாக பார்வை செய்யக்கூடிய காலகட்டங்களிலும் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இதனை நிரந்தர லாபமாக மாற்றிக்கொள்வது இவர்களது சாமர்த்தியம். வரக்கூடிய லாபம் இவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் வெகு காலம் பலன் அளிக்கக்கூடிய லாபமாக, அனுகூலமான லாபமாக இதனை இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தாலும் சமயோஜித புத்தியாலும் மாற்றிக்கொள்ளலாம். தேவையான அளவுக்கு இவர்கள் வெளிநாடுகளில் புதிதாக கிளைகள் போடுவது, அதற்குண்டான பொருட்களை தயாரிப்பது, ஸ்டாக் கையில் வைத்துக் கொள்வது, அதாவது வாடிக்கையாளர் பொருளை கேட்கும் போது பொருள் என்னிடம் கைவசம் இல்லை என்று சொல்லாமல் தயாராக இவர்கள் காத்திருந்தால் அந்த லாபத்தை கண்டிப்பாக இவர்கள் அனுபவிக்க முடியும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை இந்த சனி பயிற்சியின் மூலம் பெற முடியும். இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்பது பூரணமாக விலகுகிறது. வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.